சூஸ் பண்ணியிருக்காங்க. கோலம் யுனைடெட் ஏ பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எஸ், ஓவர் டு யூ பிரசன்டேஷன் டீம். கடந்த போட்டியில் மிகவும் அற்புதமாக விளையாடி கோலம் யுனைடெட் ஏ வெற்றி பெற்றனர். அந்த அணியில் மிகவும் நேர்த்தியாக கடைசி ஓவரில் 3 சிக்ஸர்கள், அது மட்டுமல்லாது 4வது ஓவரில் 2 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 1 விக்கெட் வீழ்த்திய நவீன் அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். வாழ்த்துக்கள் நவீன். நவீன், வாழ்த்துக்கள். என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? இது எல்லாமே வழக்கமாக மேட்ச்சில் நடக்கிறது தான். ஸோ அடுத்தடுத்த சுற்று போகும்போது டிசைடட் மேட்ச்னு வரும்போது இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த ப்ரெஷர்லேயும் ஜெயிச்சிருக்கீங்க. எப்படி இருக்குது ஃபீலிங்? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. எங்கள் டீமுக்கு சொல்கிறது ஒன்று என்னென்னா, எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ஃப்ரீயாக ஆடணும். அதே போல் இன்னும் வர மேட்ச் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேட்டர்ஸ், ஃபீல்டர்ஸ், பவுலர்ஸ் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கரெக்டாக சொல்லுங்க. இந்த மேட்ச்சை மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எங்கள் டீமுக்கு நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். உங்கள் டீமுக்கு டெடிகேட் பண்ணுறேன். நீங்கள் விளையாடுற மேட்ச்சை லைவில் பார்க்குறாங்களா உங்கள் வீட்டில்? பார்க்குறாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். The ball ஒரு full swing of the bat, பேட்ல படவில்லை, ஆனால் டாட் பால். பால் ஷாட்டுங்க, செம்ம ஷாட்டு. அது அடிச்ச உடனே தெரிஞ்சிச்சு பால் வெளியே தான் போய் இவ்வளவு போகுதுன்னு. எஸ், வெளியே தான் போய் விழுந்திருக்கு. 6 ரன்கள், ஓவர் மிட் விக்கெட். அவர் எட்ட இருந்தாரு, சரி தடுக்கலாம். சூப்பர் ஷாட்டுங்க. ஆனா எங்க அப்படின்னா அப் இன் தி ஏர் ஃபார் சம் குட் டைம். ஈஸியான கேட்சுங்க. முதல் விக்கெட்டை இழந்து விட்டாங்க.
ஸோ இங்கே பவுலிங்கில் நிர்மல் வந்திருக்காரு அண்ட் அவுட் ஆனது யார் பார்த்தீங்கன்னா பிரதீப் போன ஒரு லாஸ்ட் பாலில் இப்போ உள்ளே வந்திருக்க பேட்ஸ்மேன் அருண். ஆனால் அவரும் நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். வினோத் ஸ்ட்ரைக்கில், பவுலர் யுவராஜ். ஸோ அதே டைமில் முதல் ஓவர் முடிவுக்கு வந்துட்டு விட்டது 9-2. திருவனந்தை அணியினர் டாஸை வின் பண்ணி பேட்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் செம்ம பவுலிங் ஃப்ரம் லைட் ஹவுஸ் மாமல்லபுரம். ஸோ மூணாவது மாமல்லபுரம் டீம் பார்க்குறோம். முதல் மேட்ச்சில் ஜெயிச்ச மாமல்லபுரம் 2வது மேட்ச் தோத்தாங்க. இப்போ 3வது மேட்ச். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு த ஸ்கோப் அணியினருக்கு மேட்ச் இருக்கு. ஹோம் டீம் மேட்ச். ஒரே கலகலகலான்னு இருக்கும் அந்த மேட்ச். ஜாலியாக இருக்கும் பார்க்குறக்கு. ஓ, ஆன் த லெக் சைட் வைடுங்க. வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்க யுவராஜ். புஷ்பராஜ் புஷ்பா அவர் வந்திருக்காரு போனிங்ல. அது ஃபர்ஸ்ட் பால் வைட் தேவைப்படுதுடா. 6 பால்டா. ஏய் ரைட் ஓவர். நான் போலாம் ஹரி ரைட் ஓவர். 5 more to go. சார் பேட்ஸ்மேன் சார் அது ஓன் டிசிஷன். அதே தான் உண்மையும். அவங்க நம்ம த்ரோ அப்படி தான் பண்றாங்க. ஓகே அது அவங்க செக் பண்ணுங்க. அப்ப எதே அப்படி பண்ண அப்படிடா. அப்படி பண்ணி பாருங்க. இதுல எதுவும் தப்பு இல்ல. அது எதுவும் தப்பு இல்ல. இல்ல அவர் கேட்டு தான் சொல்றேன் நானு. வாங்க தான் ஏதாவது கொஞ்சம் பெட்டா ஏதாவது அப்படி பண்ணலாம். இப்போ நீங்க செக் பண்ணா எப்படி இருக்கு? வாடா கைய பாருங்க. எந்தே பார்க்கல புரியல. சொன்னீங்க லோ சொல்றது அவர் அப்பீல் பண்ணிட்டாரு. ஒரு பாலுமா சொல்லுவீங்க அப்படிங்கறாங்க சார். ஓ வேற போலர் வர அதுதான் கரெக்ட் தான். நீங்க கொஞ்சம் பாருங்க. பாத்துடுவோம் உங்களுக்கு
சார் இது நார்மல் இது இல்ல பால் கொடுப்பாங்க உங்களுக்கு எது டெஸ்ட் ஆகுது இப்போ நோ பண்ணலாம் செக் பண்ணி கொடுக்குறேன் ரோடி லெவல்ல பாஸ் பண்ணுவாங்க ஹலோ ஒயிட் தரதல ஆமா சோ இங்க ஒரு குவிக் சிங்கிள். சின்ன சின்னதா மிஸ் பண்ண கூடாது. நம்ம ரெஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது க்ளோஸா பார்க்க முடியாது. நம்ம இந்த ஆக்ஷன்னா நாங்க பார்த்து பால் போட்டுருவோம். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நீங்க இது ரிவ்யூ போயிடுங்க. அதுதான் செக் பண்ணிக்க மாட்டேன். ஓகே அதான் சொல்றேன். வந்து நீங்க கொடுக்குறது தப்பான டிசிஷன் நான் சொல்லவே இல்ல. நான் சொல்றேன்னா நீங்க செக் பண்ணிட்டு அது நோ இருந்தா நோ கொடுங்க. அவ்வளவுதான். அடிச்சாங்கன்னா தூக்கு சொல்றேன். நாங்க உங்களுக்கு ஃபேவரா இல்ல பட்சத்துல நீங்க ரிவ்யூ போயிடுங்க. ஓ ஆன் த கால் திசை ஆஃப் த பந்து அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. ஏ வாடா வாடா. ஏ என்னப்பா பண்றது? பேட்ஸ்மேன் ஒரு ஆள் மட்டும் ஓடுறாருப்பா. வைட் நல்ல வேலை. இல்ல இப்போ எதுக்கு ரெண்டு வாரம் கால் அடிச்சுங்க. எதுக்கு கொடுக்க முடியாதுன்னா சரி சரி ஓகே. மச்சா நான் ஓடிட்டா. ஏய் நண்பா. அவன் ஓட மாட்டான் அவன். ஓட மாட்டான் அவன். ஓட மாட்டான். கீப் ரோலிங். ஓ சூப்பர் ஷாட். எங்க செப்பல் கீப்பர்லாம் பறக்க விட்டு அடிக்கிற வெயில்ல கிரிக்கெட் டான் என் உயிர் அப்படின்னு காமிச்சாருங்க அந்த ஃபீல்டர். செப்பல் கீப்பர்லாம் பறக்க விட்டாரு. Outside edge. Just a single. பொறுமையாடுப்பா பொறுமையாடுப்பா அப்படின்னு இங்க இருந்து குரல் போகுது. இதுக்கு மேல பொறுமையாடணும்னா மதாகினியா போகுங்க. ஏதாவது பண்ணுங்க பேட்ஸ்மேன். ஷாட்ஸ் போங்க. வைட் நல்லா தான் போறேன் போடு. விடு விடு போடு வாமா. விடு வா விடு விடு. ஓ ஷாட். ஆனா ஸ்ட்ரைட்டா கேட்ச் போயிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு பிடிப்பாரா? பிடிச்சிருக்காருங்க கேட்ச. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற வடிவேல் சொல்ற மாதிரி
இங்க நோ பால், அவுட் ஆன பால் நோ பாலாக அமைஞ்சிருக்கு. ஒரு செக்கிங்கான அப்பீல் செக் தான் பண்ணியிருக்காரு பவுலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஹிட் வந்துகிட்டு இருக்கு. ஓவர் இல்ல பொறுமையானுங்களா, என்னங்க சொல்றீங்க? இங்க ஃப்ரீ ஹிட் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போதைக்கு அணியின் எண்ணிக்கை 19. எப்படி நீ செக்கடு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறா? அவன் கரெக்டாக தான் அப்படி விடுறான், அந்த இடத்துல தான் டெலிவரி பண்ணுறான். இப்படி மடிக்க அடிக்கிறீங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா சீக்கிரமா ஸோ இங்க ஒன் மோர் பவுலர் சேஞ்ச். மொத்தமா எவ்வளவு பவுலர் சேஞ்ச் இந்த ஓவர்ல அப்படின்னு பார்த்தா 4வது பவுலரும். ஸோ இங்க ஸ்லோ பால், ஷார்ட் பால், உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டுன்ற மாதிரி ஒரு ஷாட். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ ஹிட் வேற எங்க வேணாலும் அடிச்சிருக்கலாம், பட் அடிக்க முடியவில்லை. அதுக்கான பால்ல ஃபேஸ் இல்லை. என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா குவிக்கா 3 ரன் ஓடி அந்த 2வது ஓவர் பாடா வசூல் ராஜா தொல்லை இனிமேல் இந்த காலேஜுக்கு இல்லைன்னு 2வது ஓவர் ஒரு வழியா முடிவுக்கு வந்து விட்டது. 2 ஓவர் முடிவில் 22க்கு 2. டிஜே ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா, அதெல்லாம் வர முடியாது போடான்னு டிஜே ப்ரோ கிட்ட அரவிந்த் டிஜே வெயிட் அப்படின்னு தான் அவருக்கு சொன்னா பிடிக்கும். அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால அவர் இங்க பாட்டை ஆஃப் பண்ணி விட்டார். 2 ஓவர் முடிவில் 22க்கு 2. 3வது ஓவர். மதன் பவுலிங்ல வந்திருக்காரு. இங்க மதன் மேடி கிட்ட இந்த முதல் பால் மீண்டும் போட்டு ஆக வேண்டுமா? ரிவ்யூ இருக்காங்க.
5 ஃபீல்டர் தான்டா லெக் சைடா 5 தான்டா போடா 1 2 எதிரி ஃபீல்டர் இறங்கிடா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதான் பாக்குறேன்ல அப்படியே இறங்கிடா டேய் 5 பேர் அரெஸ்ட் ஏய் யுவராஜா லைன்ல நின்னு பாப்பா கொஞ்சம் ட்ரை பண்ணு டேய் அப்பா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் பாரு அம்பேர் ரிவ்யூ ஸோ இங்க அது ஒரு வைடு கோ அப்படின்னு ஆமா கோ அப்படின்னு வைடு கொடுத்துட்டாங்கோ சொல்லிட்டே இருக்கும்போது மைக் அசஞ்சிருச்சு ஓ ஸோ செக் அடிக்கிறதுக்கு அப்பீல் கேட்டிருக்காங்க அப்பிட்டோ மணி ஆகுவாங்களா ஒரு செக்கிங்க்கு நோ பால் வருமா போட செக் பண்ணிட்டு விடு. சூப்பர் ஷாட்டுங்க அது ஒன் பிட்ச்ல பவுண்டரி ரோப் படார் அப்படின்னு அடிச்சிருக்கு எஸ் 4 ரன்கள் லைன்ல நிக்கிறடா நூல்ல லைன்ல ஓடுடா நீ பேக்ல ஓடுடா லைன்ல ஓடுடா லைன்ல ஓடுடா நெக்ஸ்ட் பால் ஓ பா ஆஃப் சைடுல எனக்கு சூரியகுமார் யாதவ் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாரு இவர் அவரோட தம்பி சரத்குமார் யாதவ் நினைக்கிறேங்க என்ன ஷாட் எவா பட்டார்னு வச்சாரு விட்டு கொடுத்தாரு பவுலர் அதை ஃபுல் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு 3 பந்துகள் பாக்கி இருக்கு இங்க மதன் அவரோட ஓவர்ல இது அணியின் எண்ணிக்கை 34க்கு போயிட்டாங்க ஓ வா சம பால் காலிலே போட்டிருக்காரு நல்ல ஃபேஸ் நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர் மதன் மாடி மாடி ஓ ஓ மாடி அவர் தாங்க போட்டுட்டு இருக்காரு அடுத்த பந்து எங்க போகும் உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு அப்படின்ற ஷாட்டுக்கான முயற்சி பேட்டில் படவில்லை ஒரு டாட் பால் ஸோ ஒரு 4 ஒரு 6 முதல் பால்ல ஒரு வைட் அப்படிதான் இந்த ஓவர் ஸ்டார்ட் ஆச்சு
அதுக்கப்புறம் ஆன் த சீக்வன்ஸ் ஆஃப் டாட் பாலோட ஒரு சிங்கிளோட அந்த ஓவர் முடிவுக்கு வந்து விட்டது. 30 ஓவர் முடிவுக்கு வந்து விட்டது. 35க்கு 2 3 ஓவர் முடிவில். எங்களுக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஓ வைடு அப்படின்னு கொடுத்துருக்காரு எங்க அம்பையர். அம்பையர் டு தேர்ட் அம்பையர். we have a blue சட்டை ரிவ்யூ. இன்னைக்கு நான் போட்டுறதும் ஒரு லைட் ப்ளூ கலர் சட்டை ரிவ்யூ. caught behind அதுக்காக வந்து இங்க ரிவ்யூ கேட்டிருக்காங்க. Umpire to third umpire, we have a play review for caught behind. Original decision is not out. Ball pitching outside the leg side. The batsman is swinging the bat. Oh. So the decision is umpire's call. It's a wide. ஆஹா வாட் இங்கிலீஷ் ஆஃப் த இந்தியா. ரெவ்யூ இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஃபீல்டிங் டீம் ரெவ்யூ எடுக்க முடியாது. கரெக்டா ஒரு ரெவ்யூ தானே. யா அதான் ஃபீல்டிங் டிஆர்எஸ் இங்கே முடிந்து விட்டது. ஒரே ஒரு ரெவ்யூ இருந்துச்சு, அது அப்பிட்டோ மணி ஆகி விட்டது. வைட் டெலிவரி அப்படின்னு சொல்லி அம்பையர் அவரோட காலில் இருந்திருக்காரு. அண்ட் சவுந்தர் பவுலிங் உள்ள வந்திருக்காரு. இந்த எண்ணில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லெஃப்ட் சைடு கொஞ்சம் குட்டி காத்தோட டாட் பால். இளங்காத்து வீசுதேன்னு பார்த்தா இப்போ வந்து சூடாதான்ப்பா, அனல் காத்து தான் வீசுது. ஸோ மழை இல்லைன்னாங்க, மழையும் இல்லை, புயலும் கடந்து போச்சான். ரொம்ப வருத்தம்பா. அது எங்கால். நெக்ஸ்ட் பால் விக்கெட் கீப்பர் டைவ் போட்டாலுமே சான்ஸ் இல்லை. ஆனால் செம்ம எஃபர்ட்டுங்க. எஃபர்ட்டுக்கு பாராட்டி ஆகும். 2 ரன் ஓடிட்டாங்க. திருபஜன் சிங் அங்க இருக்காரு. திருவனந்தை இன்ஃபேக்ட் லைட் ஹவுஸ் அணியில ஒரு திருபஜன் சிங் இருக்காரு. அவர் அங்க இருக்காருங்க டீப் ஸ்கொயர்ல. அந்த குல்லா தாங்க அவங்களுக்கு ராசியே. அவர் அந்த குல்லாவை போட்டு வந்துட்டாங்கன்னா லைட் ஹவுஸ் தோக்கவே மாட்டாங்க. நல்ல கேள்வி ஹரி. ஓ என்ன ஷாட் பா இது. என்னதானே எங்க திருவஜன் சிங் இவ்வளவு ஓட வைக்கிறாங்க. எனக்கு வருத்தம்பா. பவுண்டரி போயிருக்கா. எஸ் பவுண்டரி தாங்க. அந்த இடம் செம்ம ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டில் இப்போதைக்கு மாறி இருக்கு. ஒரு பவுண்டரி. இதான் நான் சொல்ல வந்து செம்ம வெயில் இருக்கு. வெயில் பயங்கரமா அடிக்குதுன்னு. அதாவது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸாலே நவுற கூட முடியல அடிக்கிற வெயிலுக்கு. பாவம் நவீன் அம்பையரை வேற அங்க நிக்க வச்சிருக்காங்க. அம்பையரிங் அவ்வளோ கஷ்டப்படுறாரு பாவம்.
அதே இன்னொரு எண்ட்ல பீட்டர், 2 பேருக்கும் ஒரே வயசு தான், நவீன் ப்ரோ அண்ட் பீட்டர் ப்ரோ. ஸோ ஒரு ஃபீல்ட் சேஞ்ச் இங்கே பார்க்குறோம். அந்த திருபஜன் சிங்கை வந்து கரெக்டாக எங்கே நவுத்துறாங்க அப்படின்னா அவர் வந்து பேக்வர்ட் ஸ்கொயருக்கு போகிறாரு, அந்த ஷாட்டுக்காக தான். டீப் இன் த கிரீஸ், ஸ்விங் அண்ட் மிஸ் என்பது போல் ஒரு டாட். So the next delivery from sounder என செல்லமாக அழைக்கப்படும் சவுண்டர். ஆன் தி அப், காலில் நச்சுன்னு போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பால். பச்சக்குன்னு ஒரு அடி, எங்க அப்படின்னா கடலுள்ளேயே போய் விழுந்து விட்டது. 6 ரன்கள். இந்த நேரத்துல தான் ஏன் பாட்டு வரல அப்படின்னா டிஜே ப்ரோவும் மனுஷன் தானே, அவரும் சாப்பிடணும்ல. நேரத்தில் அணியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 48. எண் எவ்வளோ ஓவர்ஸ் அப்படின்னு ஷீட்டில் பார்க்குற கூட தெரிஞ்சது. 4 ஓவர். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம் வர்சஸ் வரணமேலி ராயல் கிங்ஸ். ஆஹா, ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம் பிளேயிங் 11 எடுத்துட்டு பிளேயர்ஸ் எல்லாரும் ஹெல்ப் டெஸ்க் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம் பிளேயிங் 11 அண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் ஹெல்ப் டெஸ்க் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அதாவது நிறைய டீம் இங்கே வந்து டோர்னமெண்ட் ஆடி இருக்காங்க. அந்த ஸ்டார் ஆஃப் இந்தியா அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். ப்ளூ சட்டை ரிவ்யூ ட்ரெஸ் வந்துருவாங்க அவங்களது. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு யார்? கீப்பர் விட்டாரு. நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ஒரு சான்ஸ் இருக்கு. பவுலர் ஐயோ ஊடி பாபா என்பது போல் ஷாட் பண்ணிட்டாங்க. இங்க எவ்வளவு சீரியஸா மேட்ச் போயிட்டு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க. என்னோட கோ கமெண்டேட்டர், வாட் இஸ் திஸ், யூ ஆர் பீன் சைல்டிஷ் லைக் a 90s kid. ஆமா அப்படின்றாரு. வா அடிச்சிருக்க, சூப்பர் ஷாட், ஓவர் கவர் பாயிண்ட், பவுண்டரி போகுமா? அது என்ன விஷயம் இந்த பால் முடிச்சோம் நான் சொல்றேன். திருபஜன் சிங் ஓடினாலும் அவருக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு சிங் 2 ரன் தான். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இங்க என்னோட கோ கமெண்டேட்டர் ஹரி, பொண்ணுங்கள்ட்ட ஜாலியா தமாஷா பேசக்கூடிய ஹரி இந்த மாதிரி சிலிமிச்சமான வேலையும் பார்க்குறாரு. அண்ட் ஃபெரோஸ் ப்ரோ எங்க இருந்தீங்கனாலும் உங்க லென்ஸை நீங்க காப்பாத்திக்கோங்க, இங்க பத்திக்கிட்டு எரியுதுப்பா.
பிளேயர்ஸ் யாரும் கன்சோல் உள்ள போகாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரன்ஸ் மைனஸ். ஸோ இன்னும் 2 பால், ரெண்டாவது பால், அதாவது 5வது ஓவர்ல 2வது பால். அங்க ஆஃப் சைட்ல போன ஷாட், ஒரு பவுண்டரி. இங்க மாற்றப்பட்டது. ஸ்கோர் 54-3. பவுண்டரி போயிருந்தா பால் ரிலீஸ் பண்றது முன்னாடி செக் பண்ணிருக்கேன். ரூல்ஸ் படி பார்க்கணும். நீ போ பால் ரிலீஸ் பண்ண பிறகு திரும்பி கேட்க கூடாது. நான் இதெல்லாம் விரும்ப மாட்டேன். எந்த மேட்ச்ல எந்த ஃபீல்டுக்கு என்ன தெரியும் சார்? இப்போ அவுட் ஆயிருந்தா கூட பால் ரிலீஸ் பண்ண பிறகு அது கேட்க அது பால் ஸ்டாப் பண்ணி நீங்க செக் பண்ண சார். நான் தப்பா பேசினா நீங்க கரெக்டா சொல்லிட்டு அப்புறம் சொல்லல. நான் இது ஒத்துக்க மாட்டேன் சார். என்னன்னா நீங்களே பாருங்க, பால் ரிலீஸ் பண்றது மட்டும் செக் பண்றது. பால் 2 பால் போட்ட பிறகு அங்க யாரும் கேட்டாங்க சொல்லி போய் நீங்க வீடியோல செக் பண்ணீங்கன்னா என்ன சார்? எங்களுக்கு ஒரு 2 மேட்ச் எல்லாம் பாப்பாங்க. லைன் நம்பர் கேளுங்க. ஏய் நீ போ முதல்ல போ. அதிகமா பேசுற அம்பேர் கிட்ட ஆர்குமென்ட் பண்ண கூடாது. அம்பேர் கிட்ட ஆர்குமென்ட் பண்ண கூடாதுண்ணா. மதன் நீ போ. மதன் இடம் இருந்து கேளுங்க. மதன் வேற மாதிரி போ. தம்பி நீ போ. நான் ரிவ்யூ வந்து நீங்க 2 பால் போட்ட பிறகு கேட்க கூடாதுன்னு சொல்றேன்.
அது பால் ஸ்டாப் பண்ணிக்காங்க அவன் தூடியா ஒரே ஒரு பால் தான் அம்பர்ல தாரம் அறிவிலே உள்ள இருந்து வர சொல்லி தான் பேசுறோம் அதான் பேசுறோம் ரெண்டு ரெண்டு இல்ல ஃபீல்டர் சொல்ல மாட்டாங்க எல்லா தோணும் முடியல தெரியாது செக் பண்ணிட்டோமா அவருக்கு சொல்றாரு விடு கமா தெரியுமா இந்த மேல கமோன் நான் ஸ்கோர் மட்டும் கேட்டு போடு ஸ்கோர் அந்த ஸ்கோர் கேட்டு போடு ஸ்கோர் கேட்டு போடு செஞ்சலனா இல்ல நம்ம யாருமே சொல்ல முடியாது ரெடி பேட்ஸ்மேன் So ஒரு மிஸ்கியூ from the keeper and அன்றாம்ல கோல் அடிக்கிற மாதிரி அடிச்சாராங்க. கோல் ரன் அவுட்டும் ஆயிருக்காருங்க பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல. நான் ஸ்ட்ரைக் மாத்துடா வா முடிஞ்சா ஒரு பால் போ பிளேஸ் போ நான் ஸ்ட்ரைக் மாத்துறீங்க ரெண்டாவது போடுங்க டேய் மதன நீ லாங் ஓடிடு சாந்தார் உள்ள வந்துரு சாந்த் So the last ball. Oh, super shot திரும்பவும் ஒரு சிமிலர் ஷாட் பார்த்தோம். இங்க ஆரோட இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்களா? ஸோ எஸ் இங்கே டார்கெட் பார்த்தீங்கன்னா 59 அடிச்சா வெற்றி அப்படின்ற இதில் உள்ள வருவாங்க லைட் ஹவுஸ் அணியினர்.
ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதுல இருக்குது உங்களுக்காக. டம்கு டம்முக்கு டம்முக்கு டம்மா டம்கு டம்முக்கு டம்முக்கு டம்மா டம்கு டம்முக்கு டம்முக்கு டம்மா மிஸ் பண்ணாத. டம்முக்கு 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 டம்மா டம்முக்கு 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 டம்மா டம்முக்கு 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 டம்மா தொல்லை பண்ணாத மிஸ் பண்ணாத. தேங்க்யூ. ஹாய் வணக்கம், நான் தான் உங்க கானா பாலச்சந்தர். இவர் வந்து சிபி வினிந்து. எதற்காக இந்த வீடியோனா? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ஜூனியர் நேத்தியா பேசுறேன். வர ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து நம்ம கோபுரம்ல எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் பிரசன்ஸ் வழங்கும் நம்ம சுந்தர் அண்ணன் நடத்தும் கச்சேரிக்கு தான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். நம்ம சுந்தர் அண்ணன் கச்சேரி பண்ணாலே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அது டெஃபினட்டா திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம வாங்க, நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. we are very soon. Thank you. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ரீதா துணிதாசன். எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சுந்தர் சார் நடத்தும் வருகின்ற 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கோவளம் ஃபெஸ்ட் ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்க வரேன். நான் மட்டும் இல்லைங்க, என்னோட டீமோட வரேன். நிறைய பேர் சந்திக்கிறாங்க, நிறைய டீம் நடக்குது. ப்ரோக்ராம் வந்து லைவா பார்க்கணும்னா கோவளம் ஃபெஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அவருக்கு கொஞ்சம் சேர்கேல்ஸ் அருகே வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம் நெக்ஸ்ட் மேட்சுக்கு அம்பையர்ஸ். ஸோ இந்த இடத்துல டிபிசி திருவனந்தை வெர்சஸ் லைட் ஹவுஸ் அந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இங்கே செகண்ட் ஹாஃப்ல உங்களோட நினைவது நான் உங்கள் எஸ்பி ஹரிஹரன். அடிங்க, டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 அடிக்கணும். 59க்கு 5 அப்படிங்கிறது தான் டார்கெட். மொதல் பாலே ஒரு நல்ல டெலிவரி. நீங்க ஏன் கூட கமெண்ட்ரி பாக்ஸில் இணைவது உங்கள் அபிமான எட்ஜ். அந்த எட்ஜோட கூட யார் இணையறா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சான். வணக்கம் மிஸ்டர் சான். ஸோ 2 பால் முடிச்சிருக்கீங்க. லெக் சைட்ல இங்க பாருங்க, ஒருத்தர் ஓடி வந்துட்டார். ஆஹா, ஒருவேளை நான் சொல்லலன்னா ரன் அவுட்டா இருந்திருக்குமோ, சும்மா சொன்னேன். இட்ஸ் வைட். வணக்கம் மரி. வணக்கம் சான், எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கேன். சூப்பர். இந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க? எஸ், பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடாம இந்த மேட்ச் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஹா, நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம். எதை பார்த்தீங்க? ஆஹா, இங்க ஒரு ரிவ்யூ ஒன்று கேட்டிருக்காங்க. எதுக்கு? ஒரு போல்டுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று கேட்டிருக்காங்க இங்க. போல்டுக்கா? எஸ். என்னங்க சொல்றீங்க? போல்டெல்லாம் நடக்கவே இல்லையே. நடந்துச்சா? லெக் சைட்ல ஒரு வைடு தான் கொடுத்தாங்க. அப்படியே கேட்டிருக்காங்க. இங்க நம்ம ரிவ்யூ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீலவானம் பாட்டுல வர மாதிரி எல்லாம் ரிவர்ஸ்ல நடக்குது பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கும். அந்த பாடல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பாட்டு ரிவர்ஸ்ல போவோன்றதுனால கமல் முழு பாட்டி ரிவர்ஸ்ல லிப்சிங் பண்ணியிருப்பாரு அந்த பாட்டுக்கு. ஸோ போல்டுக்கு ரிவ்யூ கமிங் கோஸ்லோ. நல்ல டெலிவரிங்க, நல்லா ஃப்ளைட் பண்ணி போட்டிருக்காரு. கோ பேக். பிச்சிங் லெக் சைட். பிச்சிங் லெக் சைட். ஓ, சம க்ளோஸ். இட்ஸ் க்ளோஸ்.
ரமணா படம் வில்ல மாதிரி எல்லாரும் ஜூம் போன்னுங்கிறாங்க. கமான் படி. 100 குற்றவாளி கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது. எஸ். நல்ல பாலுங்க. ஃபர்ஸ்ட் வச்ச ஆங்கிள் அதே ஆங்கிள் வைங்க. சூப்பர். இதுல வைங்க. நைஸ் அண்ட் சோ. ஓகே, தட்ஸ் ரியலி க்ளோஸ். விக்கெட் அவுட் கிடைச்சிருக்குங்க. அவுட். அதாவது இந்த அளவுக்கு க்ளோஸா ஸ்டெம்பை தடவன் ஸ்கீப் பண்ணிக்கிட்டு அந்த பால் வரும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. நேக்கடையில பார்க்கும் போதும் சரி, நார்மலா சிஸ்டம்ல ரீப்ளே பண்ணி பார்க்கும் போதும் தெரியல, ஜூம் பண்ணி பார்க்கும் போது தான் நமக்கு அந்த ஸ்டெம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா தடவிட்டு போயிருக்கு பால் அப்படிங்கறதே தெரிஞ்சிருக்கு. அப்படியே ஒரு முத்தா குத்துட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். முத்தா குத்துட்டு போயிருக்கா. என் காதுல டக்குன்னு எதுவும் நீ கெட்ட வார்த்தை சொல்லுன்னு. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3வது பால்ல ஒரு ரன் கூட இல்லாம விக்கெட்டை இழந்திருக்காங்க. நல்ல பாலுங்க இது. ஆக்சுவலா பவுலருக்கு தான் 100% கிரெடிட்ஸ் போகும் இந்த விக்கெட்டுக்கு. ஸோ பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கனாலே நாங்கள் பார்க்குற டிஆர்எஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால உங்கள் டீம் மெம்பர்ஸும் வெளியில இருந்து பார்க்க சொல்லுங்க நீங்கள் பேட்டிங் விளாட்றீங்க அப்படின்னா. ஸோ நியூ பேட்ஸ்மேன் இந்த இடத்துல உள்ள வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் அப்பு அவர்கள் இங்க உள்ள வந்திருக்காருங்க. போட்டுட்டு இருக்காருங்க அரவிந்த். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லெக் பிரேக்கர் கிட்ட கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவரை. அதுவும் நல்ல அமைஞ்சிருக்கு, நல்ல டிசிஷனாகவும் முடிஞ்சிருக்கு. எஸ், பேட்ஸ்மேன் கொஞ்சம் அக்ராஸ்ல இருக்கிறதுனால ஸோ அதனால அது மட்டும் இல்லாம விண்டையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இங்க திருப்பி ஒரு சொடுக்கு பந்து. ஆனா அந்த விக்கெட் பாலுங்க செம்மையான ஒரு பால் அது. ஸோ எவ்ரி லெக் பிரேக்கரோட ஒரு ட்ரீம் பால்னே சொல்லலாம். எஸ், அவுட் சைடு லெக் ஸ்டெப் கூட சொல்லலாம். யா ஷூர் டெஃபினட்டா. ஏன்னா யாருக்குமே அது அவுட்னு தெரியல, தெரியாது. ஆனா கீப்பர் நல்ல ரிவ்யூ. எஸ், இந்த தடவை இங்க பாயிண்ட்ல அடிச்சிருக்காரு. ஒன்னு மட்டும் தான் இல்ல, ஒண்ணுதான் அது. இன்னும் ஒரு பால் இருக்குங்க. லாஸ்ட் பால் மறுபடியும் அந்த டைரக்ஷன்ல நல்லா திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் பால் அதே மாதிரி காத்து இங்க திரும்பி இருக்கு. அத்துடன் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு ஓவர் முடியல, ஸ்கோர் 2-1. அடிக்க வேண்டியதோ 59 57 எஸ், இன்னும் 57 அடிக்கணும். டார்கெட் 59. 4 ஓவருக்கு 57 அடிக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து கொண்டு இருப்பது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவளம் ஃபெஸ்ட் பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1 டே 19ஓட 3வது மேட்ச். இட்ஸ் சூப்பர் 12 அண்ட் கரும்புலி செம்புலி குத்துற மாதிரி இருக்கு. டிஜே ஹாய். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட யார் வந்திருக்காருன்னா கோகுல் வந்திருக்காருங்க செகண்ட் ஓவர் போடுறதுக்காக.
கோகுல் கோகுல். நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ்க் கொஞ்சம் இங்க வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் மேட்ச் டெஸ்கருக்கு வடநெமிலி கிங்ஸ் வெர்சஸ் ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம். ஸோ செம்மையான ஒரு மொதல் ஓவர், 2 ரன்னுக்கு ஒரு விக்கெட். இப்போ 2வது ஓவர் மொதல் பாலு. ஆஹா, சுத்தன்ஸ்கி சரியான சுத்துல. ஆமா ஆமா, அம்பையருக்கு தலையா இருக்கும். சேன் எனக்கு ஒரு டவுட். எஸ் சொல்லுங்க. வெயில் ஓவர் அடிக்குது, அம்பையர் கொடை பிடிச்சி அம்பையர் பண்ணலாமா? நல்லா இருக்காதுப்பா அதெல்லாம் பாக்குறதுக்கு. வைடு கொடுக்கும்போது கொடையை கீழே வைக்கணும்ல. ஆமா, நல்லா தோண்டி அடிச்சிருக்காரு. பாருமா இல்ல, கம்ஃபர்டபுளா ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங், அங்க ஒரு நல்ல த்ரோன் கூட சொல்லலாம். நம்ம டெஃபினட்டா கையிலேயே வந்து விழுந்துச்சு. எஸ். ஸோ ஒரு நல்ல டீமுக்கான அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல த்ரோ அடிக்கிறது தான். மறுபடியும் பேட்ல நல்ல கனெக்ஷனே இல்லைங்க. அந்த பேட்டோட சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகா இல்ல, அது ஒரு மாதிரி எலகண்டா இருக்கும். கரெக்டா மீட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ட்ரை. அங்க கீப்பர் கிட்ட இருந்து வினோத் நினைக்கிறேன், ஒரு கீப்பர் ஒரு நல்ல ட்ரை. அங்க இப்ப கடுப்பே என்னன்னா டிஷர்ட்டுக்குள்ள மண்ணு போயிருக்கும். ஓ மை காட். எஸ், தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. யாரப்பா? டிஷர்ட்ல இருக்க மண்ணை தான் மூஞ்செல்லாம் பட்டிருக்கு பாருங்க. 4 பால் சரசர சரன்னு ஓடிடுச்சு, 2 ரன்னு. ஆஹாங்க, நவுந்து ட்ரை பண்ணாரு, இருந்தாலும் மாற்ற ஜஸ்ட் மிஸ். இவர் டிஷர்ட்லயும் மண்ணு போந்துருக்கும், ஆனா அவர் சுதாரிச்சிட்டார். இந்த பேட்ஸ்மேன் பார்த்தா பெருசா 6 அடிக்கணும்னு பாக்குறாரு நினைக்கிறாரு. அப்படியா? பெரிய 6 அடிக்கணும்னு பாக்குறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க சின்ன சின்னதா ரன்ஸ் அங்கங்க ஸ்கோர் பண்ணிட்டே வரணும். டாட் பால்ஸ் எடுக்க கூடாது. ஆஹா, இங்க ஒரு நல்ல டெலிவரி மிஸ். அண்ட் இந்த டெலிவரியோட ஓவர் முடியுது 4-1. ஒரு ஓவருக்கு 2 ரன்ன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க, செமையா போறாங்க டிபிசி திருவனந்தை. அண்ட் இங்க லைட் ஹவுஸ் மாமல்லபுரம் ஸ்ட்ரகிளிங் கிளியராகவே தெரியுது. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 4-1. இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் நடக்க இருக்கிறது. நெக்ஸ்ட் மேட்ச் வடநெமிலி ராயல் கிங்ஸ் வெர்சஸ் ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம். இங்க பாத்தீங்கன்னா செம்பாக்கம் அணியினர் ஸ்டார் ஆஃப் இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட். ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ அம்பையர். நன்றி அம்பையர். 10 ரூபா கொடுத்துருக்கேன். விமல் சர்மா அவர் ஒன் ஆஃப் தி பிளேயர். ஃபுட்பால் ஆனார், கிரிக்கெட் ஆனார்.
எங்க என்னோட கோ கமெண்டேட்டர் சான் இங்க இருக்காரா? ஒரு கண்ணா டப்புனு யுவன் மேஷப் போயிட்டாப்ல. இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இன்னும் 16 பால்ல 53 ரன் அடித்தால் வெற்றி லைட் ஹவுஸ் அணி. 14 பால்ல 53. 16. 16ல 6. அப்போ அவங்க எத்தனை ஷாட் பெரிய ஷாட் கிளியர் பண்ணணும்? கண்டிப்பா அப்படின்னா 8 ஷாட் மேல அடிக்கணும். அவங்க 8 ஷாட்டுக்கு மேல ஆமா அடிப்பாங்களா? ஆனா 16க்கு 8 அப்படின்னும் போது அவங்களுக்கு பாதிக்கு பாதி சான்ஸ் இருக்கு கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரி டைம்ல பிரஷர் ஆகி எல்லா பாலையும் சுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா டெஃபினட்டா கஷ்டம்தான். ஆனா இங்க ரிவ்யூ போயிருக்காங்க. சச்சான் இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல 19வது நாள்ல இருக்கும். இட்ஸ் சூப்பர் 12. இங்க இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்ஸா வந்து பாத்தீங்கன்னா மோதிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கும்? டாஸ் வின் பண்ணி இப்ப அடுத்து விளையாட போற டீம் வந்து ஓகே நோ பால் இங்க கொடுத்துருக்காங்க செக்கிங்ல. எஸ் நோ பால். அடுத்து விளையாடக்கூடிய டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எஸ் நல்ல டிசிஷன் தான் அது. அப்படியா இருந்தாலும் bowling தான் போடுவேன். ஏன்? ஏன்னா 5 ஓவர் மேட்ச் தான். நம்ம பெருசா அடிக்கணும்லாம் இங்க நாக் அவுட்ல போயிட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு 30 பால் தான் இருக்கு. அதுல நான் ஒரு 30ல 25 ரன் தான் நான் போட ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம டீம் கிட்ட நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் 25 ரன்னு 30 ரன்னு அவ்வளவுதான். யார் இவரா? சாகாட ஓரத்தில் உட்காந்து வேற ஏதோ பண்ற மாதிரி இருக்கிறான். அவனை பார்த்து சகி பால் பசன்றீங்க. அவர் ஒரு தடவை ஸ்டெம்பெல்லாம் ஷாட்டிங்க நல்ல கனெக்ஷன் இல்லைங்க. மறுபடியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படின்றாரு. இல்லங்க நீங்க ஒரு தடவை அப்பீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் நீங்க ஒரு தடவை அப்பீல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பால் அவங்க செக் பண்ணாங்கன்னா கொடுப்பாங்க. வேற பவுலரே மாத்திராங்களா? ஆஹா தேங்காய் வைடு அரைக்குழி தேங்காய். அரைக்குழி தேங்காய். போன நேத்து பாத்தீங்களா ஒருத்தர் கால் அடியிலே தேங்காய் அடிச்சாரு. அதுதான் நம்ம ஆகாஷ் நல்ல பால் சொன்னாரு பாத்தீங்களா? அந்த ஸ்லோயர் செம ஸ்லோயர் ஒன்று அப்படின்னாரு. வைடு பேக் டு பேக் வைடுங்க. நம்ம ஆகாஷ் கமெண்ட்ரி ஸ்லோ பவுன்சர் சொன்னார். அது ஸ்லோ பவுன்சர். வாவ் வாட் அ கிரிக்கெட்டிங் டேர்ம். என்ன கலாய்க்கிறீங்களா என் கோ கமெண்டேட்டரை? சேச்சே லெக் சைட்ல ஏங்க என்னங்க கொஞ்சம் ஆஃப் சைட்ல ஒரு காலை போ டைரக்ட். ஆமா விக்கெட் கீப்பர் அழகா சூப்பரா அடிச்சாரு. எலகண்டா அங்க பாருங்க ஒரு ஸ்டிக் மட்டும் நவுந்திருக்கு. விக்கெட் கீப்பர் ஒரு நல்ல கிரிக்கெட்டரா தெரியுறாரு. ஆனா அவர் மட்டும் தான் அந்த டீம்ல கொஞ்சம் தெரியுறாரு இன்னைக்கு. அதாவது அதான் யூனிக்கா தெரியுறாரு, தனியா தெரியுறாரு. எஸ். ஸோ அது முன்னாடி அவர் எடுத்த ரிவ்யூங்க ஃபர்ஸ்ட் பால் அந்த ஒரு விக்கெட்டுக்கு எடுத்தார்ல செம்ம ரிவ்யூ அது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது ஒரு நல்ல முடிவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க இத்தனை ரன் அடிக்கணும் அத்தனை ரன் அடிக்கணும்னு விளையாடும் போது பேட்ஸ்மேன்ஸ் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி இல்லாம டைரக்டா எடுத்த உடனே பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீயா ஒரு 40 ரன் 50 ரன் அடிச்சிட்டா கூட அதுல இருந்து நம்ம வந்து பவுலிங் போட்டு கண்டெயின் பண்ணிக்கலாம். எஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் டாஸ் வின் பண்ணி போலிங் போடுறது எனக்கு கரெக்டா தோணுது.
எஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன். அந்த வகையில் நம்மளோட பெர்செப்ஷன் இப்படி மாறி இருக்கும் போது எதிரெதிர் அணியினரோட பெர்செப்ஷன் கண்டிப்பாக மாறி இருக்கும். அந்த வகையில் இந்த மேட்ச் டிவிசி திருவனந்தை வெர்சஸ் நம்ம லைட் ஹவுஸ் மாமல்லபுரம், யார் ஜெயிக்க போறா? போன மேட்ச் மாமல்லபுரம், இந்த மேட்ச் யாரு? பொறுத்து யாரு பார்க்கலாம். யார் 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 யாரு? நல்ல பாலுங்க, செம டெலிவரி, பேட்ஸ்மேன் இஸ் கம்ப்ளீட்லி பீட்டன் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு அகலப்பந்து, இது அதுவா? எஸ், போலர் நல்லா போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். லெக் சைட்ல வைடு, ஒயிட். உதிரிகள் உங்களோட எதிரிகள். 2.4 ஓவர்ஸ்ல 12க்கு 1ங்க. 14 பாலுக்கு 47 அடிக்கணும். செம்ம ஷாட்டா, டிஸ்டன்ஸ் இருக்கா? அகைன்ஸ்ட் த விண்ட் தான். நல்ல கேட்சுங்க, நல்ல கேட்சுங்க. அதாவது அந்த பவுண்டரி ரொம்ப அவேர்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. புடிச்சிட்டு ஒரு செகண்ட் அவரு ஐயோ ஆமா மெரிக்கலப்பான்னு சொல்லி ஆசுவாசப்படுத்திக்கிட்டாரு. 6 ஓட்டங்கள் இல்லை, விக்கெட்டே, அவுட்டே. நம்ம திரும்பி ஒரு முக்கியமாவே இல்லாத ஒரு தேவையில்லாத டிஸ்கஷன் பண்ணும்போது 6 ஓட்டங்கள், 6. மூணாவது ஓவர் முடிவுல ஸ்கோர் 18க்கு 2, 12 பால்ல 41 வேணும். அதாவது ஒரு பாலுக்கு ஒரு ஓவருக்கு 20.5 ரன் வேணும். பாப்போம் என்ன நடக்குது. மேட்ச் மாறும் நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ மாறும் தான் தோணுதுங்க. ஏன்னா நம்மளோட லைட் ஹவுஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 3 ஓவர் முடிவுல 18க்கு 2.
வாய்ப்பு. 11 பாலுக்கு 40 அடிக்கணுங்க. 10 4 அடிக்கணும். 10 4 ஆமா. 10 6. ஓகே. ஸ்விங் ஆன் மிஸ். அந்த பாலை ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. இந்த ஆங்கிள் இருந்து பார்க்க ஏதோ யார் மேலேயோ அடிச்ச மாதிரி இருந்தது. ஆஹா, நல்லா போடுறாருங்க. இந்த போலர் 140 120ல போட்டுட்டு இருக்காரு. என்ன கீப்பர் விட்டுட்டே இருக்காரு. தொடர்ந்து 2 பால் கீப்பர் மிஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பேட்ஸ்மேனும் மிஸ் பண்றாரு. ஏன்னா இன்டு த பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு. அந்த பால் ஏன் அவர் லெக் சைட்ல கிளியர் பண்ணல? ஸோ 20 ரன் வந்திருக்கீங்க 3.3 ஓவர்ஸ்ல. 9 பாலுக்கு 39. ஜஸ்ட் 7 6 தான். ஆஹா, திருப்பி பின்னாடி அடிச்சிருக்காரு. ஒரு ஷார்ட் பால், பெருசா கனெக்ஷன் இல்லைனாலும் ஒரு சின்ன கனெக்ஷனோட ஒரு சிங்கிளோட முடிக்கிறாங்க. எங்க முடிக்கிறாங்க? இன்னும் இருக்கே. அந்த பாலை முடிக்கிறாங்க. ஆஹா, நல்ல ஷாட் தோண்டி எடுத்திருக்காரு. ஆக்சுவலா கிரிக்கெட் பாலா இருந்தா டெஃபினட்டா சேஃபா எடுத்திருக்காருப்பா ஃபீல்டர். எஸ், நல்ல ஒரு கேட்ச் தான். கிரிக்கெட் பாலா இருந்தா டெஃபினட்டா இந்த ஷாட்லாம் 6 போயிருக்கும். நீங்க ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. பத்தி 8 அடிக்கணும். முடியும். எல்லா பாலும் 6 அடிச்சா ஜெயிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? வாய்ப்பு இல்லை ராஜா. லாஸ்ட் பால் ஆஃப் த 4வது ஓவர். ஆஹா, இங்க ஒரு நல்ல லெக் சைடுல அடிக்க பார்த்தாரு. நம்ம இது கால்ல போடுறாங்க. ஆனா இந்த bowler போட்டது எல்லாமே செம்ம பாலுங்க. யாரு பாரு, நட்ராஜ் போட்டது எல்லாமே செம்ம பால். ஆனா விக்கெட்டே கிடைக்கல அவருக்கு. அதே மாதிரி சாரி, ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. கேட்ச்ல ஒரு விக்கெட், மணிக்கவும் ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. 2 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. சம ஓவர். 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 21க்கு 3. இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. 6 பாலுக்கு 38 அடிக்கணும். 6 பாலுக்கு 6 6 அடிச்சா கூட 36 தான். 2 வைடு போடணும். எந்த தப்பும் பண்ணாம கரெக்டா பவுலிங் போட்டாலே நம்மளோட டிபிசி திருவண்ணந்தை இந்த மேட்சை ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா இங்க நம்ம இன்னொரு இன்னொரு விஷயத்தையும் கருத்தில் கொள்ளணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 6 பிளேஸ் போயிடுவாங்க. மிச்சம் இருக்க 3 பிளேஸ் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இங்க இருந்து இந்த மேட்சை க்ளோஸா கொண்டு போகணும் நம்மளோட லைட் ஹவுஸ். ஏன்னா இந்த மேட்சோட ரன் ரேட் வச்சுதான் அவங்க 7வது 8வது 9வது இந்த பொசிஷன்ல ஏதாவது ஒரு பொசிஷன் வராங்களா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். எஸ், இந்த எஸ்எஸ் தான் இம்மா நேரம் தலையாட்டினீங்களா? அண்ட் டிஜே பாட்டு போட்டு விடுங்க. நேரம் சரியாக 2 மணி. எஸ், இந்த டைமுக்கு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா இங்க இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. ஆஹா, இங்க பச்சை கிளி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் போலிங்க்கு. சாமா வைடு இல்லையா? கொடுத்திருக்காருங்க அம்பேர். ஸோ அவுட்டு கொடுத்த நேரத்தில் ஸ்கோரும் நான் டக்கு நீங்கள் சொல்லிடுறேன். அண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21. ஆமாம், 21. 6 பாலுக்கு 38 அடிக்கணும் போது ஒரு பால்ல ஒரு விக்கெட் விழுந்துருக்குது. ஆகாஷுக்கு பிடிச்ச திருபஜன் சிங் வரார்.
அண்ட் யுவராஜ் அவருமே நியூ பேட்ஸ்மேன் தான். ஆஹா, அவர் பேர் பிரவீன் சொல்றதோட திருபஜன் சிங்னு சொல்லலாம். பச்சைக்கிளி பேட்டிங்ல நல்லா பண்ணலனாலும் போலிங் வந்து இங்க நல்லா போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். எஸ், பிரதீப் அவர் பேரும். பிரதீப் பேட்ஸ்மேனோட பேட்ல டிப்பா வைப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால பிரதீப்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி டிப்பா இருக்கு. நல்ல பால் ஒன்று போட்டிருக்காரு. திருப்பி 3 பால் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு வித்தவுட் எனி ரன்ஸ். இன்னும் 3 பாலுக்கு 38 அடிக்கணும், இந்த மேட்ச் முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லும் போது தூக்கி அடிக்கிறார். தலைக்கு மேல அடிச்சிருக்காரா? இல்லப்பா, கேமரா கீழ 4 ஓட்டங்கள் வந்து இந்த இடத்துல ஆறுதலாக. சோ இன்னும் 2 பாலுக்கு 34 அடிக்கணும். ரெண்டு பாலுக்கு மிஸ் ஆயிருக்கு, வைடா போயிருக்குமா? இல்ல, கரெக்ட் பால் தான் நினைக்கிறேன். ஆனா கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன் 2 பேரும் விட்டாங்க. இந்த இன்னிங்ஸ்ல லாஸ்ட் 1 பால் இருக்கு. செம்ம ஷாட்டான்னு பார்த்தா இல்லைங்க, தட்டி விட்டு ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு. அந்த சிங்கிளோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட் முடிவடையுது. இந்த ஒரு மேட்ச் முடிவடையுது. லைட் ஹவுஸ் அணியினர் வந்து பாத்தீங்கன்னா 27